பேபி எப்பதாண்டி நேர்ல மீட் பண்ண போறோம்? வேணாண்டா, அப்புறம் நான் ஆம்பளைன்னு உனக்கு தெரியும். ஆமால. ஏன்பா டோம்ரே நீனே போயிட்டு ஒரு 3 ரூபாய் தேங்காய் பத்து வாங்கி ஆண்டி வேற வேலை இல்லையா எனக்கு? யாருக்கு வேற தொண்டை ஆபரேஷன். நான் போறேன். 3 ரூபாய் தேங்காய் பத்து வாங்கி மிச்சம் 7 ரூபாய் நீயே எடுத்துக்கடா. சரி ஓகே, இவ்வளவு கெஞ்சி கேக்குறீங்க அதனால போறேன். இல்ல போயிடுறேன். அண்ணா தேங்காய் பத்து இருக்கா? தம்பி தேங்காய் பத்து இல்ல. மிச்சம் 7 ரூபாய் நீயே எடுத்துக்கடா. அண்ணா 7 ரூபாய்க்கு பருப்பி தாங்கண்ணா. தப்பா பருப்பி. தப்பா மிச்சம் 3 ரூபாய். சரிண்ணா. வந்ததுக்கு பருப்பி கச்சிச்சு. தேங்காய் பத்து எங்க போய் கேட்கறது? அந்த கல்ல இருக்கும். அண்ணா தேங்காய் பத்து இருக்கா? சே இங்கேயும் இல்லையா? 2 hours later. ஹலோ சொல்றா. பேபி 7 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஒரு குந்தானிட்ட மாடிட்டேன் பேபி. ஒரு 7 ரூபா இருந்தா அனுப்பேன். பேபி என்கிட்ட 1 ரூபாய் கூட இல்லடா. நானே இப்ப உங்க தெருக்கு தான் பிச்சை எடுக்க வர போறேன். சரி வச்சிடுறேன். ஐயோ பருப்பிக்கு ஆசைப்பட்டு உயிர் போச்சு. மச்சான் எதுக்கு அழுகுற? மச்சான் எங்க பகுதியில ஆண்டி தண்டை நடந்துச்சு. என்ன பண்றது? தேங்காய் பத்த போய் இல்லன்னு சொல்றா. 7 ரூபாய்க்கு எங்கடா போறது? உங்ககிட்ட 7 ரூபா இருக்கா? 7 ரூபாய் தான் ஏன்டா நான் உங்களோட பழக போறேன். அது கரெக்ட் தான். என்னடா பண்றது? ஐடியா சொல்றா. ஏய் நக்கலா போய் தேங்காய் பத்த இல்லன்னு சொல்ற. அப்படி என்னடா பண்ணிடுவாங்க? ஆண்டி தேங்காய் பத்த எந்த கல்லையும் இல்ல. 7 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டேன். இந்தாங்க 3 ரூபா. ஆளை விடுங்க. மச்சான் என்னடா அடி வாங்கி பிளான் போடுற? வேறதா நல்ல ஐடியாவா இருந்தா சொல்றா. மச்சி இந்த உலகத்திலே ஹியூமானிட்டி தான் பெருசு. பசி எடுத்து வாங்கி சாப்பிட்டுன்னு சொல்லு. அப்படி என்ன பண்ணிடுவாங்க? தேங்காய் பத்த எங்கேயுமே இல்ல ஆண்டி. நீங்க அடிப்பீங்கடா ஆண்டி. இந்த ஆண்டி 3 ரூபா. ஆண்டி பசிக்குதுன்னு பருப்பு வாங்கி சாப்பிட்டேன் ஆண்டி. எனக்கு தெரியும் ஆண்டி அடிக்க மாட்டீங்கன்னு.